ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள ஏத்தேன் நெக்ஸா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக மாருதியோட ஃபஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துருச்சு. அதான் மாருதி இ விட்டாரா. ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா 2025 December 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து இப்போ 2026 தான் வந்து ஷோரூம்ஸ்க்கு வந்திருக்கு. இது வந்து டேரெக்டாகவே 2026 மாடலில் தான் அவங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காரில் பார்த்திங்கன்னா 2 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒன்று வந்து 49 kWh பேட்ரி, இன்னொன்று வந்து 61 kWh பேட்ரி. அது வந்து பேஸ் வந்து 440 ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் வந்து 61 வந்து உங்களுக்கு 543 ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 49 kWh பார்த்தீங்கன்னா 142 bhp as well as வந்து 193 Nm ஆஃப் டார்க் ஜெனரேட் பண்ணுது. 61 kWh பேட்டரி பார்த்தீங்கன்னா 172 bhp as well as 193 நியூட்டன் மீட்டர் டார்க் ஜெனரேட் பண்ணுது. ஒரு 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு 310 liters boot ஸ்பேஸ், அப்புறம் அடாஸ் லெவல் 2 பேஸ் வேரியண்ட்லேருந்து 7 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் பேக்ட் சேஃபான ஒரு கார் கூட. ஏன்னா நம்ம பாரத் என்கேப் கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் இருக்குல்ல, அதோட பாட்டமில் வச்சுருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், 360 டிகிரி கேமரா, டிரைவர் சீட் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள், அப்புறம் ஃப்ரண்ட் ரோ 2 சீட்ஸுமே உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸு, ஃபிக்ஸட் கிளாஸ் சன்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. ரூஃபில் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிக்ஸட் கிளாஸ் சன்ரூஃப். நீங்கள் டாப் வந்து கிளாஸ் இருக்கும், பட் அதை ஓப்பன் பண்ண முடியாது. இந்த காரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்குள்ளே அந்த சென்சார், அடாஸ் லெவல் 2 அந்த கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்காவாக இருக்குது. நல்ல ஏரோடைனமிக் ப்ரெசன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த காரை மொத்தத்தில். அது போக பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட் பேனட் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஃப்ரண்ட் பேனட்டில் வந்து ரொம்ப ஒரு அந்த ஷார்ப்பான லைன்ஸும் ரன் ஆகுது. எட்ஜஸ் வந்து கர்வ்டாக இருக்குது, பட் ரொம்ப அக்ரெசிவாகவும் கொடுத்துருக்காங்க. நல்லா டால் வைடாகவும் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து அந்த எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து ஒரு கப் ஷேப்பில் இருக்குது. அந்த கப் எலமெண்ட்குள்ளே வந்து அந்த ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் கிரில்லில் வந்து எஸ் லோகோ, அது கீழே வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் ஃபேஸிங் சென்சார்ஸ். லோவர் போர்ஷன் ஆஃப் த பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கிளாடிங்கில் வந்து எல்இடி ஃபாக் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடான ஏர் டேம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கீழே அந்த அடாஸோட ரேடாரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர் கார்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஃபுல்லாகவே அண்டர் சேசிஸில் கவர் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு சேஃபான இதுங்க. அந்த பேட்டரியுமே உங்களுக்கு வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாமே IP67 ரேட்டிங் வாங்கியிருக்கு. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஏரோ அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே. 225, 55 or 1.8 கொடுத்துருக்காங்க. மாருதியில் உள்ளதுலேயே பெரிய டயர்ஸ் இதுக்கு தான் சொல்ல முடியும். 4 வீலுமே டிஸ்கில் கொடுத்துருக்காங்க. ஏரோ அலாய் வீல்ஸ்னு சொல்லுவாங்க. டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். இந்த காரில் வந்து கிளாடிங் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர் கிளாடிங், பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. வீல் ஆஸ்டர் ரொம்பவே திக்கான ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அது போக சைட்லேயுமே உங்களுக்கு பாடியில் டோர்ஸ் கீழே தான் பயங்கரமாக திக்கான கிளாடிங். அது போக வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில்ஸில். அது பாடி கலரில் கொடுத்துருக்காங்க டோர்ஸ் இதுக்கெல்லாம். ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ், அதிலே டர்ன் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 360 டிகிரி கேமரா செட்டப்பும் இருக்குது. ஏ பில்லர் பாடி கலராக இருக்குது. பி பில்லர் வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சி பில்லர் பட் வந்து இல்லை குவார்டர் கிளாஸ் கொடுக்கல, திக்கான ஒரு சி பில்லராக கொடுக்க. ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் இருக்குது, ஒரு திக்கான சி பில்லர். அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரோ வென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக அவங்க ரேப் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சரில் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் மாருதி கார் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குது. இது சிங்கிள் டோன் கலர்னால ரூஃபும் பாடி கலரில் இருக்குது. ஃபிக்ஸட் கிளாஸ் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அது நார்மல் சன் ரூஃபாக தான் இருக்குது, பெனோராமிக் கிடையாது. அது போக பார்த்திங்கன்னா ரியரில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடி கலர் ஷாக் ஃபினாட்னா கொடுத்துருக்காங்க. அதிலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரியர் எண்டில் ஒரு ஸ்பாய்லரும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ரூஃபில் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பிளெயின் ரூஃபாக இருக்குது. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் ஸ்பாய்லர், டிஃபாகர்ஸ், வாஷ் வைப்பர்ஸ் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் பேக்ட் எஸ்யூவியாக கொடுத்துருக்காங்க இந்த காரை. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ப்ளிட் எல்இடி டைப் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கனெக்டட் டெயில் லேம்ப்ஸாகவும் இருக்குது. அது பார்க்குற அந்த கனெக்டட் கிளாஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட பூட் லிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ் லோகோ, இ விட்டாரா பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸா ப்ளூ கலர் தான், அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. நம்பர் பிளேட்டுக்கு மேலே அழகாக அந்த ரியர் கேமராவும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லோவர் போர்ஷன் ஆஃப் ரியர் பம்பர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து அவங்க வந்து ஒரு பிளாக் கிளாடிங் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க ரியர் பம்பர்லேயுமே.
அதில் உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் சென்சார்ஸ் எல்லாமே பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா இதுங்க வந்து கிளாடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிட் பிளேட்டுமே உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்கனால அது ஃபுல்லாகவே ஒரு திக்கான ஒரு 50% கிளாடிங் மாதிரி தான் தெரியுது பாருங்கள். லோ போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்டர்சீஸ் காம்பனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். IP67 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான காருங்க இந்த காரு. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி ஒன் பை ஒன்று பார்க்கலாம். மேசிவாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன்டீரியர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு 9 ஸ்பீக்கர் இன்ஃபினிட்டி ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ், ட்வீட்டர்ஸ் எல்லாமே டோர்லேயே கொடுத்துருக்காங்க. நிறைய சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த ஆம்ரெஸ்ட்டில். அது போக பார்த்திங்கன்னா ஒரு 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 சாங்கி ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே சாஃப்ட் டச் மெட்டீரியலுங்க. டோர் பேனல்லையும் சரி அந்த பாருங்கள் இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் அந்த டேங்கி ப்ரௌன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட்லேயுமே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. 10-way எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் அண்ட் 6-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் கோ டிரைவர் சீட்ஸ் வித் வென்டிலேட்டட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த ஏசி வென்ஸை சரௌண்ட் பண்ணிலாம் ஒரு டைட்டன் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த இன்டீரியர்ஸில் மாருதி சுசுகி வந்து 2 10.2 inch ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ரியர் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் ஒன்று பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸு, பேசஞ்சர் இருக்கிற ஆம்ரெஸ்ட், அதுலேயே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ்லாம் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ் வந்து நல்லா வைடாக இருக்குது, ரீக்ளைனபிளாக இருக்குது. அதுங்க ரியர் சீட்ஸில் எத்தனை ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அது போக வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸு 3 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் அதில் வந்து கிராப் ஹேண்டில்ஸு, அது பக்கத்தில் கேபின் லைட்ஸு, பிபி லைட் இன்சைட்லாம் பார்த்திங்கன்னா 6 airbag வேரியன்ட்னால ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. IRVM வந்து ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. 10.2 inch ஸ்க்ரீன் ஆடியோ வித் GPS நேவிகேஷன், சிங்கிள் சோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், வயர்லெஸ் சார்ஜிங். அது போக பார்த்திங்கன்னா அந்த கியர் நாப் அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் கீழே கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் மவுண்டடாக. அதில் சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. நல்ல டீசென்ட்டான ஒரு லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கூட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு 5-seater SUV சொல்லலாம், மிட் சைஸ் SUV சொல்லலாம். இந்த காரை அவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேஷ்போர்ட் பாருங்கள் அந்த டியூல் டோன் எஃபெக்ட்டில். அது போக அந்த ஏசி வென்ட்ஸ்லாம் வந்து டைட்டன் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் கிரே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. அந்த டோர் பேனல் இன்சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டிசைன் டெக்ஸ்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட சென்டர் கன்சோல் பற்றி பார்க்கலாம். மேலேருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ், அது கீழே ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. அது போக 10.2 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க வயர்லெஸில். அது போக உங்களுக்கு சென்டரில் ஒரு சிங்கிள் சோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், கப் ஹோல்டர்ஸு. அது போக வந்து ஒரு மேசிவான ஒரு டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான ப்ரௌன் கலர் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியம் சாஃப்ட் டச் மெட்டீரியலில் இருக்குது. அந்த கியர் நாபு, மோட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சென்டரில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃப்ளோட்டிங் பேனலாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10.2 inch ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதை டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டியரிங் வீலும் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டி ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க 2 spokesல. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்து பக்கா ப்ரீமியமாக லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 310 liters கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் தாங்க. அதில் பார்சல் ட்ரே இருக்குது, பூட்டில் கேபின் லைட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபினிட்டி ஆடியோட அந்த ஊஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த வயர்லெஸ் அந்த சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங்கில் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்பேர் வீல் வித் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. சூப்பராக நீடடான ஒரு ஃபீச்சருங்க இந்த காருக்கு. காஸ்ட் கட்டிங்னு சொல்லி அவங்க எதுவுமே இது பண்ணல, செம ஃபீச்சருங்க. இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் வந்து ஆல்ஃபா வந்து 21.2 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த கார் பிடிச்சிருச்சா என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.